சிரித்துங்க கொஞ்சம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது, ஒரு சூப்பரான ரெசிபியும் கொண்டு வந்திருக்கிறேன். வெல்கம் டு நாசுலகம் விலாக்ஸ். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நான் வந்து காய்கறியெல்லாம் வாங்கின்னு வந்தேன். ஸோ வாங்கின்னு வந்து 2-3 நாள் ஆகிடுச்சின்னு. ஸோ நம்ம வீடு சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து எனக்கு இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வைக்கிறதுக்கு டைமே இல்லை. இப்போது என்னென்ன பேகுங்க என்னென்ன வச்சுருக்கிறேன் பாருங்கள், எல்லா இடத்துல வந்து அப்படியே அழுத்தி விட்டுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ எப்போ வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். அந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு சொல்லி. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு மொச்சக்காய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ₹40 அது மொத்தமே. ஸோ அது வாங்கின்னு வந்து சரி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொத்தமல்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லாக் பேக்கில் தான் போட்டு வச்சுருந்தேன், நல்லா இருக்குமான்னு. ஸோ இல்லை, ஸோ அப்படியே போட்டு வச்சுருந்தால பாதி வந்து அழுகிடுச்சு. அண்ட் காலிஃப்ளவரும் வாங்கின்னு வந்தேன். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் கட் பண்ணி வைப்பேன். இதையும் நீங்கள் கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ சமைக்கணும் அப்படின்றப்போ குழம்பு நம்ம டிசைட் பண்ணால் போதும். ஸோ எந்த காய் போட்டு பண்ணுறோன்னா அந்த காய் டக்குன்னு எடுத்தோமா சமைச்சோமான்னு சொல்லி இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் வந்து நிறைய இந்த மாதிரி இது மட்டும் தான் வேஸ்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நடுவில் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே தூக்கி போட்டுடுவாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தூக்கி போடாமல் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடையிலெல்லாம் அதெல்லாம் போட்டு தான் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது ஒன்றும் அன்ஹெல்தி கூட கிடையாது, நம்ம சாப்பிட்றது தான் அது. ஸோ நிறைய பேர் பூ மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ குழம்பு பண்ணுறதுக்கு தனியாக, ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியான்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வந்து சப்போட்டா வாங்கின்னு வந்தோம். ஸோ முக்கால்வாசி வந்து பச்சையாக தான் இருக்கேன். இது வந்து நீங்கள் இதை என்ன சொல்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப கோல்டுன்றாங்க, இந்த சீசனில் தான் கிடைக்கும். இது வந்து அப்படியே கீழே போட்டு அப்படியே நிற்கணும், உருண்டக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒன்று நிற்குது, ஒன்று உருண்டுது. ஒன்று வந்து ஆட்டி பார்த்தா நல்லா ஷேக் ஆகுது, இன்னொன்று வந்து அப்படியே இருக்குது. ஸோ உருண்டுனா வந்து பச்சையாக இருக்குது, ஷேக் ஆகாமல் இருந்தால் பச்சையாக இருக்குதுன்னு அர்த்தமா. ஸோ மற்றது வந்து இன்னொன்று பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் சப்போட்டா வாங்கின்னு வந்து இல்லையா, ஸோ மொத்தம் வந்து மண்ணாக இருந்துச்சு. ஸோ மொத்தம் வாஷ் பண்ணி மறுபடியும் சுத்தமான தண்ணி போட்டேன். ஸோ டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி வருதுன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். எனக்கு அந்த வசதி இல்லை, என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி வச்சுடுங்க. ஏன்னா நிறைய வீட்டில் அப்படியே எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. ஸோ தோல் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று மட்டும் சரி பழுத்திருக்கு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோல் எல்லாம் எடுத்த உடனே எனக்கு பகீர்னு ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண என்னென்னா உள்ளே வந்து பூச்சி, ஏதாவது புழு இருக்குது. அப்படியே தூக்கி போட்டுட்டு ஐயோ வேணாண்டா. இப்போ நல்ல வேலை நான் கத்தி வச்சு கட் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் புதினா எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கால்வாசி போயிடுச்சு, அரைவாசி தான் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நம்ம அப்படியெல்லாம் வச்சா யூஸ் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி மொத்தம் ட்ரைக்கு போட்டேன். ஏன்னா மறுபடியும் வச்சேன்னா, ஏன்னா ஆல்ரெடி நான் வச்ச தப்பு, அப்படியே வச்சதால் வந்து பாதி போயிடுச்சு இல்லையா. மிச்சம் இருக்கிறதும் வந்து கையில் வராதுன்னு சொல்லி தூக்கி போட்டேன். அண்ட் பச்சை மிளகாய் வந்து இந்த டென்டல் எல்லாம் எடுத்துடுங்க, கையிலெல்லாம் பிசுப்பாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி பச்சை மிளகாவும் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருக்குது, அது வந்து பிரச்சனை இல்லை. அது வந்து இப்போ நான் சமைக்கிற குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். நார்மலாக நம்ம வாங்கின்னு வந்தோடனே ஸ்டோர் பண்ணுறோன்னா வாஷ் பண்ண தேவையில்லை. எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ அது. ஸோ இப்போ வந்து எடுத்து வச்சுட்டேன். புதினாவும் வந்து காய வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பாப்பா வந்துட்டா. ஸோ நானும் மொச்சக்காய் உரிக்கிறேன், எனக்கு ஆசையாக இருக்குன்னா சரிம்மா பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவளும் பேசிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே உரிச்சிட்டோம். ஏன்னா அதுக்குள்ளே இந்த பேக்கில் என்ன இருக்குது பார்க்கவே இல்லையா. ஓப்பன் பண்ணி பார்த்தா சேமக்கிழங்கு இவ்வளோ இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டீ போட போயிட்டேன். வந்து மறுபடியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மொச்சக்காய் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ மொத்தம் இப்போ ஸ்டோர் பண்ண வேண்டியது தான் ஃப்ரிட்ஜில். ஸோ காய்கறி பிரச்சனை இல்லை. ஸோ மொச்சக்காய் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. கேட்டாக்கா இன்னும் சீசன் வரல அப்படின்றாங்க. காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் சேமக்கிழங்கு தான் குழம்பு பண்ணணுமா ஃப்ரை பண்ணணுமான்னு சொல்லி புரியல. சரி அந்த எல்லா ரெசிப்பியும் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் பச்சை மிளகாயில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க, ஓகேவா. ஸோ இந்த மிச்சம் ஆகுது இல்லையா, இந்த கொத்தமல்லி இது எல்லாமே இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டாண்ட இந்த ஆடு மாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு போட்டிங்கன்னா அதனால் பிரியாணி மாதிரி சந்தோஷமாக சாப்பிடும். ஸோ அதுவும் ஒரு உயிர் தானே. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள், நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் எடுத்துன்னு போயிட்டு மொத்தம் காய் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். புதினா உள்ள பாப்பா கொடுத்தா வேணாம்மா அதுக்கு வெளியே இருக்கட்டும், அப்போ தான் ட்ரை ஆகும்னு சொல்லி இது வந்து பழுக்கல இல்லையா. ஸோ நல்லா ஒரு மூடுற ஒரு பாக்ஸில், அதாவது அரிசி மூட்டை இல்லைன்னா
மாவு இந்த மாதிரி ஏதாவது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பக்கெட்டில் வச்சு மூடி விட்டுடலாம். ஆடு வந்து சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ எடுத்துன்னு போயிட்டு போட்டேன். ஸோ நல்லா அது சந்தோஷமாக அம்மி அம்மின்னு சொல்லி சாப்பிட்டுச்சு. ஸோ அது பார்க்குறப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு உயிருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அண்ட் நான் வந்து ஒரு பாதி கோதுமை பாதி மைதான்னு சொல்லி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நார்மலாக கலக்கி வச்சுட்டேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா வந்து இது வந்து அடுத்த நாள் வீடியோ. ஸோ சப்போட்டா நல்லா பழுத்துட்டு இருந்துச்சு. ஸோ பாதி பழுத்திச்சு, பாதி இருக்கு இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு பழுத்தது மட்டும் நல்லா கட் பண்ணி, அதில் புழு வேறு இருந்துச்சு. ஸோ மொத்தம் கட் பண்ணி க்ளீனாக அதில் இருக்கிற அந்த விதை எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் பசங்களோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ சாப்பிட மாட்டாங்க அப்படின்றப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபோன் நோண்டிக்கிட்டோ இல்லை ஏதாவது பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க நல்லா சாப்பிட்டுடுவாங்க. உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணுன்ற பயத்தில் தான் சாப்பிட்றதில்ல. அண்ட் வெங்காயம் வந்து நான் சாப்பரில் தான் போட்டேன். ஒரு விலாகில் சொன்னேன் சாப்பர் யூஸ் பண்ண மாட்டேன், என் ஹஸ்பண்ட் இருக்கிறார் வீட்டில். ஸோ அவர் வந்து அதை ரெடி பண்ணி தான் அவர் தீர்வார். அதனால அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஊர்ல இருக்கிற மொத்த வெங்காயம் போட்டா அரை பைத்தியமே கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணுவாங்கல்ல, அதை வாங்கி இருக்கணும். ஸோ ஒரு வழியாக அவர் வந்து சாப்பர் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நான் வந்து முள்ளங்கி வந்து நல்லா சீவிட்டேன். இப்போ இந்த வின்டரில் முள்ளங்கி அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின்னு வந்தது தான். ஸோ ஆன்லைனில் சூப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து பார்த்தா பக்காவாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் என்னென்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. என் கையும் சேர்த்து துருவிக்கிட்டேன். ஸோ 2-3 நாள் நல்லா எரிச்சலாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் சாப் பண்ணி கொடுத்துட்டாரு. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் தான் சாப் பண்ணி எடுத்தது. 5 தானே சாப் பண்ணது 3 தான். ஸோ நல்லா இதை முள்ளங்கி வந்து தண்ணி நிறைய இருக்கும். ஸோ நல்லா பிழிஞ்சு எடுத்துலாம். இந்த தண்ணி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வேணாம்னு நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இருக்கிற கோல்டே போதும் இதில், இது வேறையான்னு. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். ஓகேவா. சேர்த்துட்டு இப்போ முள்ளங்கியும் சேர்த்துட்டு நல்லா இதுவும் வதக்கிக்கிறேன். எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படியே நல்லா முடிஞ்ச அளவுக்கு மெலீஸாக துருவிக்குங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும். ஏன்னா நம்ம தண்ணி கூட போடக்கூடாது ஸ்டஃபிங்கிறதால. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதக்கணும். அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது, ஒயிட் போயிட்டு அந்த கண்ணாடி மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன்னு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன்னு, மிளகாய் தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் ஏன்னா நான் நேற்று மிச்சம் இருந்தது அது குழம்புக்கு போட்டேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி. இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் மாவு வந்து ஒரு 1/4 மணி நேரம் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே மாவு வந்து கலக்கி வச்சதால் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு 6 பங்காக நான் பண்ணிட்டேன். ஸோ ரொட்டியை வந்து ஒரு 6 ரொட்டியாக எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, எனக்கு தனியாக 2 ரொட்டி செஞ்சுடு, ஸ்டஃபிங் பண்ணாமல் நான் அப்படியே தொட்டுன்னு சாப்பிடுவேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஸ்டஃப் பண்ணாமல் ஒரு 4 ரொட்டி மட்டும் தான் பண்ணேன். ஸோ மொத்தம் 6 ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு எப்படி ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கையால் நீங்கள் அழுத்தணும். இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ மாவு இருக்கோ ஸ்டஃபிங்கும் அவ்வளோ ஈவனாக கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து மொத்தம் ரொட்டியில் வந்து அது சேரும். இல்லைன்னா பாதி இடத்துல இருக்கும், பாதி இடத்துல இருக்காது. ஸோ இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையே இல்லை. அப்படியே கூட சாப்பிட்லாம். பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் தடவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இன்னொன்று காட்டுறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாஸ் மாதிரி இந்த மாதிரி அமுக்கி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மோமோஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மெத்தடு தான். ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு நீங்கள் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி லாக் போடணும். லாக் போடலைன்னா அப்படியே வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள், சுற்றி மெதுவாக லாக் போட்டு அமுத்திடுங்க. அமுத்திட்டு நல்லா ஹார்டாக எல்லாம் இல்லாமல் மாவு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையால் தேய்ச்சிடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் ரவுண்டாக நல்லா போய் செட் ஆகும். அதுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி பண்ணாலே வந்து போதும். நீங்கள் வெறும் கோதுமை மாவில் கூட பண்ணலாம். இன்னும் டேஸ்டியாக இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ரெடி பண்ணிவிட்டு தவாவில் சூடாகிடுச்சு, தவாவில் போட்டுடுறேன். போட்டுட்டு அப்படியே கையாலேயே நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் திருப்பிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. ஓகேவா. இல்லை பட்டர் இருக்குன்னா கண்டிப்பாக பட்டரையே சேர்த்துக்குங்க. ஏன்னா எண்ணெய் விட பட்டரில் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த பராட்டா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பஞ்சாப்து தான். ஸோ பஞ்சாபிஸ் வந்து கண்டிப்பாக பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃப்ளஃபியாக எப்படி உப்பி வருது பாருங்கள், சூப்பராக. ஸோ இந்த மாதிரி வந்தால் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் நம்ம பிக்கிறப்போ வந்து உள்ளே சூப்பராக வரும். நான் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா சேர்த்துக்குங்க. எப்பாவது எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள்,
அழுத்துனா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சாஃப்டாக எந்த ஒரு இது ஹார்டாகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது எல்லா மசாலா தூவி. ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஸோ இந்த மசாலா நைட்டுக்கே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் நீங்கள் திரட்டி செஞ்சு கொடுத்துடலாம். உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அவ்வளோ அருமை. இது சாஸ் கூடயும் சாப்பிட்லாம் நீங்கள், உங்களோட விருப்பம் தான். நான் இது வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டார் இல்லையா, சாதாரண ரொட்டி அதில் தொட்டுன்னு சாப்பிட்றேன்னு. ஸோ அவருக்காக அதையும் செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் பண்ண மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற லைக்கால் தான் வந்து இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட போய் சேரும். ஓகேவா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேஸ் வந்துடுச்சு. ஸோ கேஸ் வந்துச்சுன்னு சொல்லி போய் வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தாக்கா அவர் வெளியே கிளம்பிட்டார். ஸோ ஹஸ்பண்ட் இருந்தால் தான் நம்மளால் தூக்க முடியலன்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைன்னா நாமளே பண்ணிட்டு வரோம். ஸோ நானே கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்துட்டேன். அண்ட் கேஸ் வந்து நான் எப்படி வைப்பேன் அப்படின்றது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அரிசி பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் குண்டா மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். அது இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுடுவேன். ட்ரை புதினாவோட ரெசிபி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருக்கிற புதினா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துறேன். நல்லா கொதிக்கிட்டோம் 10 நிமிஷம். இந்த ட்ரிங்க் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு, வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, ஆசிடிட்டி பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு, ஜீரண பிரச்சனையிலேருந்து சரி ஜீரணம் ஆகலை அப்படின்றப்போ குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கோல்டான சீசன் இல்லையா, வின்டர்ன்றதால கோல்ட் அண்ட் காய்ச்சுக்கு கூட ரொம்ப நல்லது. இருமல் சளிக்கெல்லாம் இந்த மாதிரி குடிங்க கண்டிப்பாக. தேன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டுக்கும் நல்லது, வெயிட்டும் ரிடியூஸ் ஆகும் காலையில் குடிச்சிங்கன்னா. இல்லை எனக்கு தேன் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.